வணக்கம். பால்வலிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிமையான வழியில் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தினம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது. அதையெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வசிய மூலிகை தொட்டாச்சினிங்கி. இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டாச்சினிங்கி பூவு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த தொட்டாச்சினிங்கி பூவை எடுத்துக்கோங்க. மனைவிக்கு கணவன் வசியமாகணும் அப்படின்னா மனைவியோட எச்சிலை துப்பிக்கணுங்க. இல்லை கணவனுக்கு மனைவி வசியம் ஆகணும்னா கணவனுடைய எச்சிலை இதில் துப்பிக்கிட்டு நல்லா கசக்கிடணும். கசக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. கணவன் தூங்கினதுக்கப்புறமோ ஆகவோ இல்லது மனைவி தூங்கினதுக்கப்புறமாகவோ பார்த்தீங்கன்னா இதை அவங்களுடைய இடது உள்ளங்காலில் தடவிடணும். இடது உள்ளங்காலில் தடவிட்டு உங்களுடைய ஒரு முடியை எடுத்து அவங்களுடைய கட்டை விரலை சுற்றி இது பண்ணி இதை தடவி அப்படியே வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு வசியம் ஏற்பட்டுருவாங்க. எப்படி இந்த தொட்டாச்சினிங்கி இலையை தொட்டோன்னு அது சுருங்கிடுதோ அதே மாதிரி வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தாலும் அவங்க தொட்டாலே அவங்க வந்து கூச்சப்பட்டு விலகி போயிடுவாங்க. வேறு உங்களை தவிர வேறு எந்த பொண்ணையும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. தொட்டாச்சினிங்கி இலை சுருங்குற மாதிரி வேறு எந்த பொண்ணு தொட்டாலும் அவங்க விலகி போயிடுவாங்க. அப்படி ஒரு தாந்திரிகமான ஒரு சக்தி கொண்டதை இந்த தொட்டாச்சினிங்கி பூ. இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னாவாரை பூ அதையும் சேர்த்துக்கலாம். பொன்னாவாரை பூவும் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு கணவன் மனைவி வசியத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி வசியம்னாலே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாச்சினிங்கி பூ. அது மட்டும் இல்லை, இப்போ தொழில் ரீதியாகவோ இப்போ ராஜவசியம் ஜனவசியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த தொட்டாச்சினிங்கி பூவோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொப்புள் கொடியில் இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த தொட்டாச்சினிங்கி பூவையும் தேனையும் கலந்தது உங்களுடைய தொப்புள் கொடியில் லைட்டாக தொட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உச்சி குழியிலையும் கொஞ்சம் லைட்டாக தொட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க. அந்தளவுக்கு ஒரு ஜனவசியம் ஏற்படும், முகவசியம் ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு வசிய சக்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த தொட்டாச்சினிங்கி பூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாச்சினிங்கி பூவை பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் தண்ணியிலையும் லைட்டாக கலந்து மிக்ஸ் பண்ணி இதை இப்போ குளிக்கும்போது நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறம் சோப்பெல்லாம் போட்டு குளித்ததுக்கப்புறம் தலையிலேருந்து கீழே வரையும் போகிற மாதிரி தண்ணியில் கலந்தும் நீங்கள் குளிக்கலாம். இதனாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசீகரண சக்தி ஏற்படும். அது மட்டும் இல்லை, இப்போ கணவன் மனைவி வேறு எந்தெந்த மாதிரிலாம் வசியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மனைவி வசியம் ஆகணும்னா கணவனுடைய உடம்புல உள்ள அழுக்கு அது ரெண்டையும் தேய்ச்சி என்ன பண்ணணும்னா பாலில் நீங்கள் கலந்துடணும். பாலில் கலந்து வச்சு அதை நீங்கள் குடிக்க கொடுத்துடணும். காஃபி போட்டு கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வசியம் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாச்சினிங்கி வேறு இதை எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது கூட இந்த பூவையும் சேர்த்துக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு காப்பு கட்டி எடுத்து அதை ஒரு தாயத்தில் போட்டுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது அந்த தொட்டாச்சினிங்கி காப்பு கட்டி எடுக்க போகும்போது இன்னும் வேலைக்காக அதை காப்பு கட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கணும். இப்போ கணவன் மனைவி வசியம்னா கணவன் மனைவி வசியத்துக்கு கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சி அதை காப்பு கட்டி எடுக்கணும். இல்லை காதலி வசியம்னா என் காதலி எனக்கு வசியமாகி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சி தொட்டாச்சினிங்கி காப்பு கட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி காப்பு கட்டி எடுத்ததை நீங்கள் இடுப்புலையோ கழுத்துலையோ அணிஞ்சுக்கணும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை நினச்சி அதை காப்பு கட்டி எடுத்தீங்களோ அவங்க உங்களுக்கு வசியம் ஆவாங்க. அந்த தாயத்தை அந்த இந்த தாயத்தில் போட்டு நீங்கள் உடம்புல அணிஞ்சிருக்கும் போது நீங்கள் யாரை நினச்சி எடுத்தீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வசியத்தன்மையோடு எப்போவுமே உங்கள் லைஃப் லாங் உங்கள் கூடவே இருப்பாங்க. இது ஒரு எளிமையான பரிகாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கள்ள தொடர்பு இது ஒரு எளிமையான உரையில் இப்போ நம்ம சொன்ன பரிகாரங்கள்லாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியலை, வேறு ஏதாவது எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கேப்ப மாவு வாங்கிக்கோங்க. அதில் வந்து வேப்பெண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை வந்து என்றைக்கு செய்யணும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் தோசைக்கல்லில் அந்த கேப்ப மாவையும் வேப்பெண்ணையும் கலந்த அந்த இதை நீங்கள் ரொட்டி மாதிரி சுட்டணும். ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒன்று மட்டும் செஞ்சால் போதும். நல்லா பெருசாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதில் உங்கள் கணவனுடைய முடியை அதில் வச்சு உங்கள் கணவன் யாரு கூட தொடர்பில் இருந்தாலும் சரி அவங்க பிரிஞ்சு போகணும்னு மனசார நல்லா வேண்டிக்கிட்டு அது கூட ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு சுருட்டு கொஞ்சோண்டு ஒரு போதை தரக்கூடிய ஒரு சாராயமோ ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு அதை கொண்டே நீங்கள் மயானத்தில் பிணங்களை எரிக்கக்கூடிய எரிமேடையில் நீங்கள் அதை கொண்டு போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். நல்லா மனசார வேண்டிக்கிட்டு என் கணவன் யாரு கூட தொடர்பில் இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு போயிடணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுடலை மாடன் உங்களுக்கு
உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றி வைப்பார். அது கூட கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க சிக்கன், மட்டன் இந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கி வச்சும் நீங்கள் அதை கூட சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. இது நீங்கள் வந்து எளிமையான முறையில் சுடலை மாடனை வச்சு நீங்கள் ஈஸியாக கணவன், மனைவி இப்போ யார் தகாத உறவில் இருந்தாலும் அவங்கள நீங்கள் எதை பிரிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வ விஷயத்துக்கு நம்ம ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம், அதாவது பணத்தை ஈர்க்கும் பாசிப்பயிறு, பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம செல்வ விஷயம் பண்ணலாம். இப்போ டெய்லி நீங்கள் இதை வறுத்து வச்சு டெய்லி சாப்பிட்றதுனாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் நீங்கும், தன விஷயமும் ஏற்படும். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இந்த பாசிப்பயிரை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஒரு தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி தலைக்கு அடியில் வச்சு படுத்துக்கலாம். இல்லை தண்ணியில் ஊற வைக்காமல் நீங்கள் உங்கள் தலைக்கு பின்னாடி இதை வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை கொண்டு பசுமாட்டுக்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கணும். இந்த மாதிரி அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி தினங்களில் நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுடைய தர்த்தனியை நீங்கி உங்களுக்கு வந்து செல்வ வல்லமை ஏற்படும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, இதை வந்து இது கூட கொஞ்சம் அச்சு வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பாயசமாகவும் சாப்பிடலாம். இதை வந்து இது கூட நீங்கள் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எறும்புகளுக்கு போடுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ வசியம் ஏற்படும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, இந்த பாசிப்பயிரை வச்சு பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி சாப்பிட்றதுனாலே உங்களுக்கு முகத்தில் அந்த தோல் சுருக்கம் இந்த மாதிரி வராது. கொஞ்சம் இளமையோடு இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் வந்து இந்த பாசிப்பயிறு. அடுத்து பார்த்தோம்னா பேய் பிசாசு பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. சில உடம்புல பார்த்திங்கன்னா அடிக்கடி என்ன வியாதினே தெரியாமல் உடல்நிலை சரியில்லாமல் வரும். இப்போ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மிளகு எடுத்துக்கோங்க. தண்ணியில், அதாவது வெள்ளை மிளகு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை என்ன பண்ணணும், நல்லா ஆற வச்சு ஒரு டம்ளரில் எச்சி படாத ஒரு டம்ளரில் எடுத்து வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஓம் சிவநம அம் சிவாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 107 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல என்ன துஷ்ட சக்திகள் இருந்தாலும் விலகிடும், நோய் நொடிகள் இருந்தாலும் அது உங்களுக்கு விலகிவிடும். இது பார்த்திங்கன்னா நீங்காத நோய்கள், ரொம்ப நாளாக இருக்க அந்த மாதிரி உடல் ரீதியான வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் சொல்லி அந்த மந்திர நீரை நீங்கள் அருந்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நோய் நொடி, பில்லி சூனிய ஏவல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடல்ல இருந்து விளையிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தை இல்லாததுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள், கரு தங்கவே மாட்டேங்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தேய்பிரையில் நீங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வாங்கி சாப்பிடணும். தினமும் காலையில் கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் சுடுதண்ணி, ஒரு 1 லிட்டர் சுடுதண்ணி நல்லா காய்ச்சி ஆற வச்சு சுடுதண்ணியாக குடிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய கருமுட்டை வந்து ரொம்ப வலுப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் உடம்புல குடலில் என்ன அழுக்கு இருந்தாலும் பூச்சி இருந்தாலும் அதை கொன்று அது வந்து உங்களுக்கு ஈஸியாக கரு நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு உடலுக்கு அந்த அளவுக்கு வல்லமையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தூங்கும்போது பார்த்திங்கன்னா தொப்புள் கொடியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தொட்டு வச்சு அதை சுற்றி கொஞ்சம் தடவி விட்டு டெய்லி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை தொப்புள் கொடியில் வச்சு தூங்குறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடலில் உள்ள உஷ்ணம் கம்மியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை வந்து கர்ப்பம் தங்கும். குழந்தை பிறக்கிறதுல உங்களுக்கு ஈஸியாக ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். குழந்தை இல்லாதவங்க, ரொம்ப நாள் மலட்டு தன்மையோடு இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து நீங்கிரும். அது என்ன பரிகாரம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் செடியை வாங்கி வீட்டில் வளர்த்து வச்சுக்கோங்க. அதை பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து கல்லில் நல்லா அரைச்சி பூவரச மர இலை, அதை நல்லா பெருசாக நீங்கள் கடையில் பூவரச மர இலைன்னு கேட்டாலே கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில். அந்த இலை மேலே அந்த அரைச்ச மஞ்சளை என்ன பண்ணணும்னா சதுர வடிவில் வரைஞ்சிடணும். சதுர வடிவில் வரைஞ்சிட்டு நீ ரீ இம் அப்படின்னு எழுதி அதை வச்சு கொஞ்ச நேரம் அதை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வச்சு உடம்பு ஃபுல்லாக அதை தேய்ச்சி குளிச்சிடணும். அந்த மஞ்சளை இந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கிறதுனால பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மலடு நீங்கும். ரொம்ப தர்தினியமாக இருக்காங்களே ஒரு சில பெண்கள், காசு பணமே இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த மாதிரி அதே மாதிரி பூவரச மர இலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும், இப்போ ஏதாவது ஒரு தீராத வியாதி உங்களுக்கு இருந்தாலும் அது சம்மந்தமாக ஏதாவது நாட்டு மருந்து கிடைக்கும், ஏதாவது ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றீங்கனாலும் ஒரு சின்ன மாத்திரை வாங்கினா கூட அதை நீங்கள் பூவரச மர இலையில வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்ணும். அந்த மருந்து பொடியவோ இல்லை அந்த மாத்திரையை வச்சு சாப்பிடணும். ஏன்னா பூவரச மர இலைக்கு பார்த்தீங்கன்னா நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அபரிவிதமான ஆற்றல் சக்தி அதுக்கு உண்டு. அதில் வச்சு சாப்பிடக்கூடிய எந்த மருந்து பொருட்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு 100% வேலை செய்யும். உடலுக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அதாவது ரொம்ப நோய் நொடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா
உங்கள் படுக்கைக்கு கீழே இல்லை தலைக்கு பின்னாடியும் நீங்கள் வந்து பூவரச மர இலையை வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோய் நொடியெல்லாம் வந்து உங்களுக்கு அண்டவே அண்டாது. அப்படி ஒரு மகத்துவமான ஒரு மூலிகை தான் பூவரச மர இலை. அதுலேயே பார்த்தீங்கன்னா பூவரச மர இலையை வச்சும் வசியம் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம குழந்தை இல்லாததுக்கு சதுரம் வடிவில் போட்டுக்க சொல்லுமோ அதே மாதிரி அதே மஞ்சளை வந்து முக்கோண வடிவில் வரைஞ்சிக்கணும். முக்கோண வடிவில் வரைஞ்சிக்கிட்டு அதில் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி குளிச்சிடணும் அந்த மஞ்சளை. அந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கிறதுனால, அதாவது அந்த மஞ்சளை யாரை நினச்சி, நம்ம கணவனை நினச்சி தேய்ச்சி குளிக்கும்போது அந்த கணவன் நமக்கு வசியமாவார். இல்லை காதலனை நினச்சி தேய்ச்சி குளிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காதலன் வசியமாவாங்க. இது ஒரு தாந்திரிகமான முறையில் இது பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பூவரச மர இலையில தான் செய்யணும். அது மட்டும்தான் உங்களுக்கு 100% வேலை செய்யும். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை, எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறது, இல்லை தங்களுடைய குலதெய்வங்களை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வலம்புரி காய். இந்த வலம்புரி காயை நீங்கள் ஒரு பௌர்ணமி இல்லை ஒரு அமாவாசை நாளில் போய் கடையில் வாங்கிக்கலாம். அது நாட்டு மருந்து கடைகளில் விற்கும். இந்த வலம்புரி காய்க்கு பார்த்திங்கன்னா தெய்வங்களை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய, அதாவது தெய்வங்களை வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தி. இப்போ யாகத்தில் அந்த காலத்தில் என்ன யாகம் வளர்த்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த வலம்புரி காய் சேர்ப்பாங்க. இதை சேர்த்தாதே அந்த தெய்வம் வரும். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் இந்த வலம்புரி காயை சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தெய்வம் வந்து ஆகர்ஷணமாகி ஊர் மக்களுக்கெல்லாம் அருள் புரிவாங்க. இப்போ இந்த வலம்புரி காய் கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள குலதெய்வங்களை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா ஏரலிஞ்சல் செடி, இல்லை ஏரலிஞ்சல் செடி கிடைக்கணும்னா அதோடைய இலை இல்லை அல்லது வேறு, அதையும் சேர்த்துக்கணும். இந்த வலம்புரி காயோட வெட்டி வேறு, அதாவது இந்த வலம்புரி காய் வெட்டி வேறு இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மண் கலையம் புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் ஃபுல்லாக இதை போட்டு இதில் கொஞ்சம் தேன் ஊற்றி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் அது நிறைய உள்ளே போட்டு, கிராம்பு ஒரு 12 கிராம்பு 21 கிராம்பு எல்லாத்தையும் நல்லா நட்ஸு இது கூட போட்டு கொஞ்சம் இதை திருநீரை கொட்டி நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுற, அதாவது உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பூசை நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு போய் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணிவிட்டு, எங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியல எங்களுக்கு காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக படுத்து தூங்கினீங்கனாலே போதும். உங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு அன்னையிலேருந்து ஒரு 9 நாள் இல்லை 12 நாளுக்குள்ளே கனவுல வரும். அப்படி கனவுல வராட்டினா உங்களுக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைமுறையாக வரும். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் இல்லாட்டினா சிவனையும் நீங்கள் குலதெய்வமாக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா விநாயகர் கோயில் இல்லை முருகன் கோயிலில் போய் இந்த மாதிரி பூசை நட்சத்திரத்தை அன்னைக்கு நல்லா வேண்டிக்கிட்டு எங்களுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலும் எங்களுக்கு காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த பரிகாரங்களை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தெய்வ உபாசனைகள்லாம் எடுத்து தெய்வங்களை சித்தி பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ மந்திரங்கள் ஜெபித்தாலும் அந்த தெய்வம் சித்தி ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த மந்திரம் பார்த்திங்கன்னா மந்திரம் சொன்னாலும் அந்த தெய்வங்கள் வராது. அதை வர வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வலம்புரி காயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உபாசனை சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த வலம்புரி காயை நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தீபம் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தில் ஒரு லட்சுமி விளக்கோ காமாட்சி விளக்கோ இல்லை மண் விளக்கோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த விளக்குக்குள்ளே எண்ணெயை ஊற்றி இந்த வலம்புரி காயை நீங்கள் போட்டு வச்சு அதில் விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு ஆகர்ஷணமாக. அது மட்டும் இல்லை, இந்த வலம்புரி காயை நல்லா இடித்து சாம்பிராணி புகையிலே நீங்கள் போட்டு நீங்கள் விரும்பிய தெய்வத்தை கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்காக ஓடி வரும். எங்கே இருந்தாலும் ஓடி வந்து உங்களுக்கு விரைவில் சித்தியாகும், உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கும். அதாவது இது வந்து வேதத்தில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வேதம் ஓதுறவங்களுக்கு தெரியும். அவங்க மட்டும் இதை ரகசியமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த வலம்புரி காய். தெய்வ வசியம், அதாவது இதுக்கு வந்து ஜாதி மதம் இது எந்த இதுவுமே கிடையாது. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் உள்ள குல தெய்வங்களோ இல்லை உங்கள் முன்னோர்களோ இல்லை உங்கள் அப்பா அம்மா யாராவது இறந்துருந்தாங்களோ நல்ல ஆத்மாக்கள் எல்லாத்தையுமே இதை வசியம் பண்ணும். அதாவது நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு வசியம் பண்ணி கொடுத்து அவங்க மூலியமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்கலாம்.